Hi, TNPSC Combined Technical Service Examination General Studies question paper. ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பரோட தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம வந்து 2 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டில் இருக்க 75 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது. ஓகே, கரெக்ட். ஸோ ராஜஸ்தான் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது. இதுவும் நமக்கு வந்து கரெக்டு. இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது. ஸோ இதுதான் நமக்கு ராங்கு. ஆந்திர பிரதேசம் வராது, குஜராத். ஸோ இது நமக்கு வந்து எதில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி கரெக்டு, 3rd வந்து ராங்கு. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட்? எது வந்து தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள். ஸோ நமக்கு என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். சம்பல் வேலி ப்ராஜெக்ட் வந்து நமக்கு எங்கன்னா சம்பல் ரிவரில் தான் வரும். சம்பல் கரெக்டு. நாகார்ஜுனா சாகர் திட்டம். நாகார்ஜுனா சாகர் திட்டம் நமக்கு கோஷி வராது, கிருஷ்ணா ரிவரில் வரும். அது எங்கே நமக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்குது? கிருஷ்ணா ரிவரில். ஸோ இது வந்து ராங்கு. நெக்ஸ்ட்டு சர்தார் சரோவர் திட்டம். சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் அது நமக்கு எங்கே வரும்? மகாநதி வராது, சட்லஜ் ரிவரில் வரும். ஸோ இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து எது தவறாக பொருந்தி உள்ளது கேட்குறாங்க. ஸோ ராங்குன்னு பார்க்கும்போது 2 and 4 தான் நமக்கு வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே நமக்கு என்னென்னா பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குமிழித்தண்டு வெங்காயம். குமிழித்தண்டு வெங்காயம். தரையடி கிழங்கு சேப்பக்கிழங்கு. ஸோ கிழங்கு வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணி கெஸ் பண்ணிக்கலாம். மட்ட நிலத்தண்டு மஞ்சள். கிழங்கு உருளைக்கிழங்கு. ஸோ இது வெறும் கிழங்கு. தரையடி கிழங்கு சேப்பக்கிழங்கு. ஆன்சர் 3, 4, 1, 2. கொஷின் இங்கிலீஷில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்க பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கல வந்து நம்ம 2nd and 4 வந்து ராங்காக இருக்குது. என்ன ராங்னா, இங்கே மஷ்ரூம் வந்து ப்ரொட்டிஸ்டாக கொடுத்துருக்காங்க. மஷ்ரூம் வந்து ப்ரொட்டிஸ்டா ஃபேமிலி வராது, ஃபங்கை ஃபேமிலியில் வரும். அந்த அனிமேலியா வந்து மைக்கோபிளாசம் வராது, யூகேரியோட்டிக்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது 1 and 3 மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 2nd and 4th வந்து ராங்கு. அடுத்து, உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? லைஃப் சேவிங் ஹார்மோன் கார்டிசோல். நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட் பார்க்கும்போது இப்படி இருக்கிறது வந்து சீரீஸில் இருக்குது. அண்ட் தென் இது வந்து மேலே கீழே இது ரெண்டும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஸோ சீரீஸ்க்கு நமக்கு வேறு மெத்தட் வரும், பேரலாக இருக்கிறது வேறு மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீரீஸ் நம்ம வந்து டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும். ஸோ 2 + 4 + 6 இது நம்ம ஆட் பண்ணால் 12 வரும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் பண்ணால். அதுவே கீழேயும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்கும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 1/= பேரலல். இது ரெண்டு எப்படி இருக்குது? பேரலாக இருக்கா? இது ஈக்குவலன் பண்ணும்போது இது ஃபுல்லாக என்ன கிடச்சிது? இது R1 எடுத்துக்கிறேன், 1/R2. ரெசிப்ரோக்கல் தான். சீரீஸ்னும் போது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேரலாக இருக்கும் போது என்ன பண்ணணும்? அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆட் பண்ணோம். இப்போ 1/12. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மேலே என்ன 12 கிடச்சிது. இங்கேயும் பார்த்தா 12. 1/12 போது நமக்கு எல்சிஎம் எடுத்தால் 12 தான் வரப்போகுது. இப்போ 1 + 1 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2/12 கேன்சல் பண்ணால் 6 வரும். 1/6 கிடைக்கும். ஸோ 1/= தான். ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு 1/6. இதை நம்ம மேலே எடுத்துட்டோன்னா இதுவும் நமக்கு என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் பண்ணால் தலைகீழ் பண்ணால் 6. ஆன்சர் இஸ் 6. ஆப்ஷன் சி. ஓகேவா? சீரீஸ்னால் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம், பேரலல்னால் ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட் அண்ட் டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் ஷத்ரியா. கர்நாடகா யாக்ஷகானா. ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி. கேரளா கதகளி. கேரளா நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கதகளி டான்ஸ். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு, மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றினை தேர்ந்தெடு. சிவாஜியை அடக்கும் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவாஜி வாஸ் ஹியூமன் அண்ட் பெனிஃபிஷியன்ட் டு தி கல்டிவேட்டர்ஸ்.
சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாகவும் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாகவும் அமைந்திருந்தது. இது மட்டும் தான் நமக்கு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட், சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமான மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவிலையும் பாகிஸ்தானையும் அவ்வளோ தூரம் என்ன இருக்குது, கவர் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு, சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் 243B வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளன? பஞ்சாயத்து மற்றும் நகர சுய ஆட்சி அமைப்புகளில். பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். நமக்கு 73rd அண்ட் 74th என்ன வந்துடும்னா லோக்கல் பாடிஸ்க்காக கொண்டு வந்தது தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, 1/3 சீட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் இட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஆளுநர் பிரிவு 155, பிரிவு 155. அமைச்சர் குழு 163. முதலமைச்சரின் பணிகள் 167. மாநில சட்டமன்ற மேலவை ஒழித்தல் அல்லது உருவாக்கம் 169. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நமக்கு டேரெக்டாக புக்லேயே கொடுத்துருக்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன், 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? ஆர்டிகல் 21A. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்குது. ஓகேவா, 2002 கொண்டு வந்திருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட், ஆர்டிகல் 21A. நெக்ஸ்ட்டு, மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். லோக்சபாவில் வந்து லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ் இருக்குது உத்தரப்பிரதேஷ். பேஸ்டான் நமக்கு என்ன சீட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, பேஸ்டான் பாப்புலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு சயின்ஸ் லெட்டர் கொஷின். மெலானின் பெர்கின்ஸ் விஷுவலைசிங் எ வேர்ல்ட் ஆஃப் குட் இன் டெக்னாலஜி. ட்ரூ அஃபலோ, டிக்டாக்ஸ் க்ரூசேடர் ஃபார் உமன், சேஸ் லீனியர் centering solutions in the climate fight. Matt Fitzpatrick, an example of athlete. Question நமக்கு வந்து தமிழில் இருக்கு. Next one, the population survey for the year 1951 is known as year of small divide. ஸோ இந்த டீட்டெயில் நமக்கு எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1951 year of small divide, 1921 year of great divide. கிரேட் டிவைட் வரும்போது நமக்கு 1921. 61 பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, நமக்கு வந்து ஒரு பேராவில் கொடுத்துருப்பாங்க பாப்புலேஷன் ரிலேட்டடாக இருக்கும்போது. ஸோ மக்கள் தொகை 1951ஆம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது, சிறு பிளவு ஆண்டு. அடுத்த கொஸ்டின், ரீசன் அண்ட் அசெஷன். கூற்று, நில சீர்திருத்தம் என்பது நிலக்கிழார்களிடம் இருக்கும் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு மறுபகிர்வு செய்வது ஆகும். காரணம், நில சீர்திருத்தம் கேரளாவில் வெற்றி பெறவில்லை. ஸோ கொடுத்துருக்கல கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, ஃபினான்ஸ் கமிஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்மன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கொடுக்கும், நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்போம். பட் இங்கே என்ன இயர் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இப்படியும் வந்து கொஷின் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கல வந்து எது வந்து ரைட் மேட்ச் கேட்டிருக்காங்க. 2 and 4 தான் ரைட் மேட்ச். இப்போ 1 and 3 வந்து ராங்காக இருக்குது. 2000 to 2005, 2000 to 2005 யாருன்னு வரும்? ஏஎம் குஷ்ரு வருவார், ரங்கராஜன் வரமாட்டார். ஏஎம் குஷ்ரு. அண்ட் தென் தேர்ட் வந்து 2015 to 2020, 15 to 20 யார் நமக்கு வருவாங்கன்னா டாக்டர் YV ரெட்டி வருவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து 2 and 4 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கீழே கொடுக்கப்பட்ட விலையில் எவை 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் பொறுத்து சரியானவை? ஸோ எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு எது கரெக்டுன்னு 1 and 2 மட்டும் தான் கரெக்டு. வறுமை ஒழிப்பு தான் இதன் முக்கிய நோக்கம். ஓகே, பாவர்ட்டி எராடிகேஷன் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நோக்கமாக அதில் இருந்தது. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது, இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா தான் கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்காக 5.2% நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால்
7% வளர்ச்சி எட்டப்பட்டது. ஸோ இதுதான் ராங்கு. 5.7 வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு வந்து புக்கில் வந்து 11th ஸ்டாண்டர்டில் 5 இயர்ஸ் பிளான் இருக்கும். அது 6th 5 இயர் பிளான், இந்த மூணுமே வந்து 1 by 1 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கும்போது 1 and 2 கரெக்டு, 3rd வந்து ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் நடராஜன். நெக்ஸ்ட், வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் திண்டுக்கல்லின் கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல். ஸோ எத்தனை இயர்ஸ் அவர் கொடுத்துருப்பாருன்னா அவங்களுக்கு அடைக்கலம் 8 வருடங்கள், 8 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு, சரியான விடையை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றில் காந்தியர்கள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ 1, 2, 3 மூணுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இவள் முதல் முறையாக இனவெறி செயலை பீட்டர் மாரிஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். இவர் டிரான்ஸ்வாலில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார். இவர் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார். ஸோ 1, 2, 3 மூணுமே நமக்கு எப்படி கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஐ கொடுத்துருக்காங்க, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துட்டு டேக்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. நாகர்கோயில் எதுக்கு நமக்கு ஜிஐயாக இருக்குது, ஃபேமஸாக இருக்குன்னா கோவில் நகைகள். ஈரோடு மஞ்சள். சுவாமிமலை வெண்கல சிலைகள். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. ஆன்சர் 4, 3, 2, 1. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், கீழடியில் டேஷ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நமக்கு எங்கே கிடச்சிருக்கு, கீழடியில் வந்து கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், மங்கள மாலை அனாதை பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய பெற்றோருக்கு உதவி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தது? 2012 2013. இது பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் வந்து 1 or 2 கொஸ்டின் பேப்பரில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லெட்டரில் ஸ்கீம்ஸ் லெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. 12 to 13. நெக்ஸ்ட், அசர்ஷன் அண்ட் ரீசன். கூற்று, சுற்றுலாவில் நேர்மறையான சமூக தாக்கங்கள் உருவாகும். காரணம், பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பது ஆகியவை அடங்கும். சரி, கொடுத்துருக்குல வந்து ரெண்டுமே கரெக்டு. அந்த ஆர் வந்து ஏவோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், அரேஞ்ச் ஃபாலோயிங் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது என்ன இயர்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து ஆர்டர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெட்ராஸ் மகாஜன சபா நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1884. பூனா சர்வஜனிக் சபா 1870. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 அண்ட் தென் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885. ஸோ இப்போ நம்ம இயர்ஸ் ரைட் பண்ணிட்டோம். ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ நம்பர் 3 ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது 2 வரும், 3, 2, அடுத்து நமக்கு 1 வரும். ஓகே, தான் தேர்ட் வரும். ஸோ 1 லாஸ்ட் தான் வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் ராங்காக இருக்குது. 3, 2, 1, 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின், திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? பரிமேலழகர். அவருடைய உரை தான் வந்து நிறைய வந்து என்ன பண்ண பதிப்பிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின், சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் சிங்காரவேலர் ஆவார். பயனர் இன் தி லேபர் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாதன். சங்க காலத்தில் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் 10. ஸோ 10 வந்து நமக்கு வந்து 10 முடியும், 10 சேர அரசர்கள் வரும். அதில் முதல் 10 கடைசி 10 கிடச்சிருக்காது. 8 சேர ரூலர்ஸ் பற்றி நமக்கு வந்து அந்த பாடல் புக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 10. அடுத்து, கீழ்காணும் அரச வம்சங்களை 10 நூலில் குறிப்பிடுவது சேரா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக சேரஸ், இல்லை இதை பார்த்து கூட அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக் பண்ணிட்டுருக்கலாம். உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. இந்த கொஸ்டின் நம்ம குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. டேங்க் பிரிம்மிங் வித் வாட்டர். ஊருணியில் வர நீர் மாதிரி வந்து அவங்களோட செல்வம் வந்து எல்லோருக்கும் வந்து யூஸ் ஆகும். யாரோட செல்வம்னா உலக அறிவுடையவன் செல்வம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து ஷாஜகானை பொறுத்தவரை எக்கூற்று சரியானது. 2 and 3 மட்டும் தான் கரெக்டு.
பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவரது காலத்தில் புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது. 2 and 3 நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருள் இது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவனின் பெருமையை கூறியவர் யாருன்னா கல்லாடார். ஸோ லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. வள்ளுவர் வந்து பெருமையாக சொல்லியவர் யாருன்னா கல்லாடார். ஓகே, நம்ம மேக்ஸ் வந்து 2 பார்ட்ஸாக வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து டெலகிராம் சேனலில் இந்த கொஷின் பேப்பரோடைய PDF வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து சூஸ் த ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. 3 and 4 வந்து கரெக்டு. லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் கம்மியாக இருக்க படிப்பறிவு உள்ள ஸ்டேட் வந்து பீகார். மோஸ்ட் அர்பனைஸ்டு ரொம்ப வந்து நகரமயமான ஸ்டேட் கோவா. ஸோ மிகுந்த நகரமயமாக்கப்பட்டமான கோவா. 3 and 4 நமக்கு எப்படி கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக பொருந்தியுள்ளது? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து 10th standard 6th லெசனில் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிறது வந்து எது நமக்கு கரெக்டாக இருக்குன்னா தொட்டபேட்டா 2637. ஆப்ஷன் டி மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ A, B and C மூணுமே ராங்கு. கோட்டை மலையோட ஹைட் வந்து எவ்வளோன்னா 2019 2019. முக்குருத்தியோடைய ஹைட்டு 2554. பெருமாள் மலையோட ஹைட்டு 2234. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து தொட்டபேட்டா மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக் டீட்டெயில்ஸ் தான் இது. அடுத்த கொஷின், பின்வருவனவற்றுள் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 டிகிரி தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஸோ குஜராத் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 30 டிகிரி வந்து நமக்கு என்ன இருக்குது, லாஞ்சிடியூடினல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்பாடு உட்பொருட்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ ரிலாக்ஸ் ஆர்க், அது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3, 2, 5, 1, 4. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்சரி ரெசப்டார், அடுத்து சென்சரி நியூரான்ஸ், நெக்ஸ்ட் இன்டர் நியூரான்ஸ், நெக்ஸ்ட் மோட்டார் நியூரான்ஸ், லாஸ்ட்டாக தான் எஃபெக்டர் ஆர்கன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உணவை வந்து ஏற்கணும் உணர்ச்சி நியூரான்கள் கொடுத்துருக்காங்க. இடை நியூரான்கள், இயக்க நியூரான்கள், லாஸ்ட்டாக செயல்படு உறுப்புகள். 3, 2, 5, 1, 4. இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, ஆர்த்தோபாஸ்பரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும். காரணம், இது நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 நைட்ரஜன் அயனிகள் தருகிறது. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல A வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காண்பனவற்றுள் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான தவறான மதிப்பு? 1 ஆட்டம் பிரச்சனை எது ராங்காக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1.013 kN. ஆப்ஷன் சி ராங். அப்போது 1 ஆட்டம் நியூட்டன் ப்ரெஷருக்கு இங்கே கொடுத்துருக்க 3 ஆப்ஷனுமே வந்து நமக்கு வந்து கரெக்ட். ஓகேவா? இப்போ இது பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க, பாரில் கொடுத்துருக்காங்க கிலோ பாஸ்கல். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்து வச்சுருங்க. இதுமாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சூஸ் த ராங் பேர்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 and 3 வந்து ராங்காக இருக்குது. பேக்கிங் சோடா, கால்சியம் ஆக்சிக்ளோரைட் ராங்கு, ப்ளீச்சிங் பவுடர், சோடியம் பைகார்பனேட். ப்ளீச்சிங் பவுடர் சோடியம் நமக்கு வராது, கால்சியம் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட் கரெக்டு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட் கரெக்டு. இது வந்து நமக்கு இப்படியும் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அது ஒரு கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்தும் கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பவற்றுள் தவறான இணையை காண்க. ஸோ கொடுத்துருக்கல எது ராங்காக இருக்குன்னு கேட்குறாங்க. 2 and 3 ராங். ஸ்கந்தகுப்தா சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ராங். நலந்தா காப்பர் பிளேட் அதுவும் ராங்காக இருக்குது. ஸோ எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு சந்திரகுப்தா 2 உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் கரெக்டு. மெக்ராலி வந்து அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்குது. 1 and 4 கரெக்டு, 2 and 3 ராங். நெக்ஸ்ட்டு, விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856 1856. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்? ஹூ பில்ட் த ஃபேமஸ் கஜுராஹோ டெம்பிள்? சாண்டலர்கள். பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? 6.5 ஏக்கர் 6.5 ஏக்கர்ஸ். இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? குதுப்பின் ஐபக். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஸ்யா டேக்ஸ் யார் இம்போஸ் பண்ணாங்கன்னா குதுப்பின் ஐபக். நெக்ஸ்ட் ஒன், சாவித்ரி பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு 1848.
இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. ஜனவரி 25 தான் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மாநிலத்தின் அமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய குழு சர்க்காரிய கமிஷன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபுல்லாக நமக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து ஆர்டிகல் 356. ஸோ ஆர்டிகல் 356 எதை சொல்லுது? ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கமிஷன்னா சர்க்காரிய கமிஷன். ஃபைனல் ரெசார்ட். ஸோ இதில் வந்து நமக்கு ராஜமன்னாரில் கூட சொல்லியிருப்பாங்க. ஃபைனல் ரெசார்ட்டை யூஸ் பண்ணி யார் சொல்லியிருப்பாங்க? சர்க்காரிய கமிஷன். அடுத்து லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ சோர்சஸ் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்கா. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து. அவசர நிலை அதிகாரம் ஜெர்மனி. அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி அயர்லாந்து. ஆன்சர் 2143. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இங்கிலாந்து. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஜெர்மனி அண்ட் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாந்து. ககன்யான் திட்டம் பற்றி கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ககன்யான் ப்ராஜெக்ட் இஸ், இது மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்ல வடிவமைக்கப்பட்டது. ஸோ ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு கேரி பண்ண தான் ககன்யான் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்க. பின்வருவனவற்றுள் 2023 சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? ஜார்ஜி கோஸ்போடினேவ். ஸோ இப்போ நமக்கு வந்து கரண்ட் சிலபஸில் வந்து புக்ஸு அவார்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஒருவேளை வேறு எதனா ரிலேட்டடாக சிஏயில் வருமானு தெரியல, இதுக்கும் பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கேலோ இந்தியா 2023 எத்தனை விளையாட்டுகள் இருந்தன? 27 கேம்ஸ் வந்து கேலோ இந்தியா 2023 வந்து இருந்தது. அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் எது? அரிட்டாபட்டி. ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இஸ் அரிட்டாபட்டி. G20 பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மற்றும் 2. ஐரோப்பிய ஒன்றியம் G20 ஒரு உறுப்பினர். 2023ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு புதுடெல்லி நடைபெற்றது. ஸோ 2023 வந்து எங்கே நமக்கு நடந்துச்சுன்னா நியூ டெல்லி. அடுத்து இந்தியாவில் உள்ள எஃகு நிறுவனங்கள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்ளவும். ஸோ இங்கே கொடுத்துருக்கு வந்து எது கரெக்ட் இல்லை ராங் கேட்குறாங்க. 2 and 3 நம்ம கரெக்டு. பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் செயலால் நிர்வகிக்கப்படுகிறது. சேலம் எஃகு நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இன்றி நடத்தப்படுகிறது. 2 and 3 வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஆஸ் மல்டி ஸ்டேஜ் டேக்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ். ஆப்ஷன் ஏ பலபடி நிலை வரி, இட அடிப்படையிலான வரி 1 and 2. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். நமக்கு வந்து பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் வந்து கொண்டு வந்திருக்காங்க கொடுத்துருக்காங்க? ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் பிளானிங் கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1915 நேஷ்னல் பிளானிங் கமிஷன். சம்டைம்ஸ் வந்து இயர்ஸ் நமக்கு வந்து க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து ஆர்டர் பண்ணக்கூட சொல்லுவாங்க. எஸ்என் அகர்வால் வந்து காந்தியன் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. காந்தியன் பிளான். ஸோ காந்தியன் பிளான் வந்து என்ன இயரில் வரும்னா நமக்கு 1944. எம்என் ராய் பீப்புள்ஸ் பிளான் 1945. அண்ட் தென் ஜேபி நாராயணன் சர்வோதயா பிளான் 1950. ஆன்சர் 4123. நெக்ஸ்ட்டு வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி. பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு? செங்கல்பட்டு 1929. அடுத்த கொஷின், மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்படுவது 1000 லைட்ஸ். ஸோ இங்கே தான் வந்து 3rd INC மீட்டிங் நடந்திருக்கும், அந்த காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். எங்கன்னா மக்கீஸ் கார்டன். அது எங்கே இருக்குது? நம்ம மெட்ராஸில் 1000 லைட்ஸ் தான் இருக்குது. அடுத்த கொஷின், 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? காந்திஜி. ஸோ 1919 வந்து யார் வந்து லீடர்ஷிப் எடுத்திருக்காங்க? காந்திஜி. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 31 வந்து என்ன கொண்டாடுறாங்க? வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. நெக்ஸ்ட் கொஷின், தேசிய குடற்புழு நீக்க நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1 மற்றும் 2 கரெக்டு. இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல
அமைச்சகத்தின் ஒரு முயற்சியாகும். யார் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நெக்ஸ்ட்டு 1 முதல் 19 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் டிவார்மிங் இந்த டே வந்து யாருக்குன்னா 1 to 19 ஏஜில் இருக்க எல்லா சைல்டுக்கும். NH44 இஸ் த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே பிட்வீன் ஒசூர் டு கன்னியாகுமரி. ஒசூர்லேருந்து கன்னியாகுமரிக்கும் போகிறது வந்து லாங்கஸ்ட் ஹைவே, தமிழ்நாட்டில் தெரியும். பட் அதோட லென்த் கேட்டிருக்காங்க 6 to 7.2. சரி, எல்லாமே இங்கே பாருங்கள் 672 672 எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் 627.2. இதோடைய அந்த நேம் என்னென்னா NH44 நேஷனல் ஹைவே 4444. நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட ஆண்டு 23/7/2009. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம். பாலின சமத்துவம் இன சமத்துவம் போன்ற பிற உரிமைகளை பாதிக்காது. காரணம் சமூக நீதிவாதிகள் பாலின சமத்துவத்தை சமூக சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சமாக கருதுகின்றனர். சில கொடுத்துருக்கல ஏ வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. அடுத்த கொஸ்டின். சமூக நீதியானது சமூகத்தின் பல அம்சங்களின் நியாயத்தையும் சமத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டாக இது டேஷ் ஊக்குவிக்கிறது சம பொருளாதாரம் கல்வி. ஸோ இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லி நம்ம எதை சொல்கிறோன்னா ஈக்குவல் எக்கனாமிக்கும் இருக்கணும், எஜுகேஷனும் வந்து எல்லாருக்கும் வந்து கிடச்சிருக்கும், சமமாக கிடச்சிருக்கணும். 1 and 2. அடுத்த கொஸ்டின். அசர்ஷன் அண்ட் ரீசன் யாருக்கு பற்றினா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. கூற்று 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை ரெட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். ஓகே, இதுவும் கரெக்டு. இந்த கொஸ்டின் வந்து இந்த இயர் கேட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருப்பாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து நமக்கு வந்து வெறும் ஒரு சூஸாக மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காரணம் தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த ரெட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக உழைத்தார். சரி, கொடுத்துருக்கல ரெண்டுமே வந்து கரெக்டு. அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்த கொஸ்டின். பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடி பயனர் யாருன்னா புலித்தேவர். ஆங்கிலேயர் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதில் தான் வந்து டார்ச்சர் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்னா ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன் தமிழகம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் அமைப்பை வந்து அசெண்டிங் ஆர்டர் சின்னதுலேருந்து பெருசு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே என்னென்னா ஊர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா கூற்றம், ஊர் கூற்றம். நெக்ஸ்ட்டு நாடு மண்டலம். நம்ம வந்து நாடு தான் பெருசுன்னு வச்சுப்போம், மண்டலம் தான் வந்து ஹையஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஊர் கூற்றம் நாடு மண்டலம். 1 3 2 4. சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாடு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் அண்ட் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆக்ட் 1958. தானம் தவம் இரண்டும் இந்த உலகம் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் மழையின்மை. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதுன்னு சொல்லி குறள் இருக்கும். ரெயினை தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதோட நமக்கு வந்து GS 75 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ பேலன்ஸ் இருக்குது. இந்த சம்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க தமிழ் மேக்ஸ் அண்ட் GS ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட். கொஸ்டின் பேப்பர் PDF டெலகிராமில் இருக்குது. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடிஷ்னலாக நமக்கு TNPSC ரிலேட்டடாக இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.